எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து நம்மளுடைய ஸ்டாஃபோடைய ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து எப்படி நம்ம அந்த ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டதுக்கு இணங்க இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரையை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பாரில் எனிஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாகின் பண்ணக்கூடிய பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எனிஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா நிறைய மெனு கொடுத்துருப்பாங்க. அங்கே 4வதா பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக சப் மெனு ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் லிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபினுடைய டீடைல்ஸ் அவங்களுக்கான ஐடி எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் சிம்பிள் பக்கத்தில் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஸ்டாஃபுக்கு எமிஸ் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டீச்சிங்கில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், பிடி அசிஸ்டன்ட், பிஜி அசிஸ்டன்ட், ஹெச்எம்ஸ், பார்ட் டைம் டீச்சர்ஸ் அண்ட் டெம்பரரி டீச்சர்ஸ்க்கு நீங்கள் எம்இசிடி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், லைப்ரரியனுக்கு நீங்கள் வந்து எம்இசிடி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நான் டீச்சிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி டீச்சர்ஸ்க்கு வந்து எம்இசிடி ஜென்ரேட் பண்ணுறதுனால டீச்சிங்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டாஃப், பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் ஆஃப் த ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல ஸ்டாஃபினுடைய நேமை இங்கிலீஷில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாஃபினுடைய நேமை தமிழில் என்டர் பண்ணிக்கோங்க. இது கம்பல்சரி கிடையாது. ஸோ இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆதார் நம்பர். நெக்ஸ்ட் ஜெண்டரை கிளிக் பண்ணீங்கன்னா மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளட் குரூப்பை கிளிக் பண்ணீங்கன்னா பிளட் குரூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிராப் டவுன்ல எனேபிள் ஆகும். ஸோ அதில் சரியான ஒன்றா செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணீங்கன்னா கேலண்டர் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே சரியான ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சோசியல் கேட்டகிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ ஒரு சில கேட்டகிரி ஓப்பன் ஆகும். அதில் சரியான ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஸ்டாஃபினுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்பவுஸ் நேம் இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி கிடையாது. நெக்ஸ்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு டைப் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா டிராப் டவுன்ல ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதில் சரியான ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இருந்தால் இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. வந்துட்டீங்கன்னா ஜாயினிங் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து டெசிக்னேஷன் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸா, பிடி அசிஸ்டண்ட்டா, பிஜி அசிஸ்டண்ட்டா, ஹெட் மாஸ்டரா, அதுலேயும் ஹெட் மாஸ்டர் வந்து ஹை ஸ்கூலா, ஹையர் செகண்டரியா, மிடிலா, பிரைமரியா, மியூசிக்கல் டீச்சர்ஸா அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் சரியான ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்னா அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பாயிண்டட் ஃபார் த சப்ஜெக்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ஆல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி தான் வரும். இதே ஒரு பிடி அசிஸ்டண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் பிடி அசிஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சப்ஜெக்ட்ன்ற இடத்துல தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸ், அவர் முதல்ல பணியில் சேர்ந்த டேட் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டை பார்த்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் ப்ரெசன்ட் போஸ்ட், அதாவது இந்த போஸ்ட்ல இந்த பதவியில் அவர் எப்போ ஜாயின் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ மேக்சிமம் இதுவும் அதே டேட்டா தான் இருக்கும். அதே மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ப்ரெசன்ட் ஸ்கூல், இந்த ஸ்கூலில் அவர் என்னைக்கு ஜாயின் பண்ணாரு, இந்த பிளாக்ல என்னைக்கு ஜாயின் பண்ணாரு, இந்த 4 டேட்டுமே மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கீழே வந்துட்டீங்கன்னா
டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது ஃபோர்நூனா ஆஃப்டர்நூனான்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது இங்கேயும் பார்த்து ஃபோர்நூனா ஆஃப்டர்நூனா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்ல இருக்காரா இல்லை பிஎஃப்ல இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சிபிஎஸ்ஸா என்னன்றதை சரியான ஒன்றா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ தான் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்ளைட கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இவர் சிபிஎஸ்லாம் இல்லை நாட் அப்ளிகபிள்னா நாட் அப்ளிகபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை சிபிஎஸ் நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் சிபிஎஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிபிஎஸ் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா ஸோ யூனிட் ட்ரான்ஸ்ஃபர்ல இருந்து வந்திருக்காரு எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்போ வந்து ஜாயின் பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அது கம்பல்சரி கிடையாது, இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோ, இல்லை அப்படின்னு சொன்னால் நோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இது நோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேர் டிராயிங் ஹெட் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஹெட் தெரிஞ்சுன்னா கரெக்டான ஒன்றை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நாட் அப்ளிகபிள் அப்படியே இருக்கட்டும், தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மோட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இவர் வந்து டிஎன்பிசி மூலமா வந்தாரா, டிஆர்பி மூலமா வந்தாரா, டெட் மூலமா வந்தாரா, அல்லது கருணை அடிப்படையில் வேலை வாங்கிட்டு வந்திருக்காரா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்வீஸா, எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியா, மேனேஜ்மெண்ட்டா, எஸ்எஸ்சியாவா அப்படி சரியான ஒன்றா இருக்கும். மேக்ஸிமம் டெம்பரரி ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஜி அசிஸ்டண்டா இருந்தா டிஆர்பி, பிடி அசிஸ்டண்டா இருந்தா டெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டிஆர்பி டெட் அல்லது வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ வந்து டெம்பரரி ஸ்டாஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் நம்ம செலக்ட் பண்ணாவே போதும். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரெகுலர், கான்ட்ராக்ட், பார்ட் டைம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டிஆர்பி அண்ட் டெட் மூலமா வந்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ரெகுலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் டீச்சர்ஸ் இருந்தாங்க ஒரு சிலர், அவங்களுக்கு வந்து பார்ட் டைம் டீச்சர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மியூசிக், டிராயிங், பிஇடி அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம்ல வருவாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த தற்காலிக ஆசிரியர் எல்லாமே பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ல வருவாங்க. ஸோ அதனால அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியான ஒன்றை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா ரெகுலரேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் தான் டெம்பரரி ஸ்டாஃப்க்கு. இல்லை அப்படின்னு சொன்னால் டிஆர்பி மூலமாக வந்திருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெட் மூலமாக வந்திருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஸ்டாஃப்ன்றனால நான் மேனேஜ்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாஃபினுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பில்டிங் நம்பர், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர், வில்லேஜோட நேம், டிஸ்ட்ரிக்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒன்றா செலக்ட் பண்ணிட்டு பின்கோடை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா அகடமிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இவர் 10th எப்போ பாஸ் பண்ணாரு அப்படின்ற டீடைல்ஸ் வந்து இங்கே கிளிக் பண்ணி கேலண்டரை செலக்ட் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி 12th இவர் எப்போ பாஸ் பண்ணாரு அப்படின்றதையும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அகடமிக் இவர் என்ன படிச்சிருக்காரு, எஸ்எஸ்எல்சியா, ஹையர் செகண்டரியா, கிராஜுவேட்டா எதுன்னு பார்த்து சரியான ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டிடிஎட்டா, பிஎடா, எம்எடா, எம்ஃபிலா. ஸோ இதில் சரியான ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்டடீடு அப் டு ஒரு சயின்ஸ் வந்து எதுல இருந்து படிச்சிருக்காரு, எது வரைக்கும் படிச்சிருக்காரு, செகண்டரி, பிலோ செகண்டரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி, 8th வரைக்கும் தான் அவர் சயின்ஸ் படிச்சிருக்காரு, சயின்ஸ்ன்ற சப்ஜெக்ட் இவர் படிச்சிருக்காரு, இல்லை 10th வரைக்கும் படிச்சிருக்காரு, இல்லை ஹையர் செகண்டரி, எது சரியான ஒன்றா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேத்ஸும் அவர் எது வரைக்கும் படிச்சிருக்காரு அப்படின்றதையும் பார்த்து சரியாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஸோ அதையும் பார்த்து சரியான ஒன்றா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சோசியல். ஸோ இதெல்லாமே கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் இவர் வந்து எது வரைக்கும் ஸ்டடி பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் எந்த சப்ஜெக்ட் டீச் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இப்போ செகண்ட் கிரேடாக இருந்தால் ஆல் சப்ஜெக்ட், இல்லை இவர் வந்து சயின்ஸ் டீச்சர் அப்படின்னு சொன்னால் சயின்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சரியான ஒன்றை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா ட்ரைனிங் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ட்ரைனிங் ரிசீவ்டு. ஸோ இவர் நியூவா இப்பதான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம கிரியேட் பண்றதுனால ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவர் இது வரைக்கும் எந்த ட்ரைனிங்குமே வந்து பாத்தீங்கன்னா அவர் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ அதனால அதை நாட் ரெக்கேர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ட்ரைனிங் நீடட், இவருக்கு எதுல ட்ரைனிங் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட கேட்டுட்டே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல என்டர் பண்ணிக்கலாம். அதாவது ஐசிடி வேணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரெயின்டு இன் கம்ப்யூட்டர் ஃபார் டீச்சிங். அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ், இல்லைன்னா நோவா செலக்ட் பண்ணிக்கோங்க.
ட்ரெயின்டு டு டீச் சிடபிள்யூஎஸ்என் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான கோர்ஸ் அதுக்கான ட்ரைனிங் இவர் அட்டன் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நீங்க சரியானதா பார்த்து எஸ் ஆர் நோவா செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் டாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அவர் பிரைமரி மட்டுமா இல்லை அப்பர் பிரைமரி மட்டுமா? ஸோ இது சரியான ஒன்றை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் ஸ்பெண்ட் ஆன் நான் டீச்சிங் அசைன்மெண்ட் இன் லாஸ்ட் அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இவருக்கு இப்போதான் புதுசாக நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ தான் நம்ம வந்து அவருக்கு வந்து எம்இசிஐடி கிரியேட் பண்ணிட்டு இருக்கனால இவருக்கு வந்து மேக்ஸிமம் 0ன்னே நம்ம போட்டுடலாம். ஸோ ஏன்னா லாஸ்ட் அகாடமிக் இயரில் அவர் வந்து ஒர்க் பண்ணவே இல்லை, இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கனால அந்த இடத்துல நீங்கள் 0வே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே பேங்க்கினுடைய ஐஎஃப்எஸ்சி கோட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் என்டர் பண்ணாவே இந்த பிரான்ச்சோட நேமும் பேங்க்கோட நேமும் வந்துடும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், அதுக்கடுத்து அந்த ஸ்டாஃபினுடைய பேன் நம்பரை என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி இன்சர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃபோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். ஸோ அவருக்கான ஐடி வந்து ஜென்ரேட் ஆயிரும்.